சாலை ஓரத்தில் சடலமாக கிடந்த இளைஞர் விபத்து என வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கிய போலீஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காத்திருந்த ட்விஸ்ட். விசாரணை முடிவில் அடுத்தடுத்து வெளியான அதிர்ச்சி தகவல்கள். கணவனுக்கு மனைவியே யமனானது ஏன்? நடந்தது என்ன? ஸ்ரீபுரம் கிராமம் வழியா கிராம மக்கள் சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ரோட்டோரத்துல 36 வயசான இளைஞர் ராமுலு உயிரிழந்து கிடந்திருக்கார். சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ராமுலு மது போதையில வழுக்கி விழுந்து உயிரிழந்திருப்பார்னு நினைச்சு அதை ஆக்சிடென்ட் கேஸா ஃபைல் பண்ணி சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கடையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ராமுலுவோட அப்பா, என் மருமகளும் இன்னொரு இளைஞரும் ரொம்ப நாளா தகாத உறவுல இருக்காங்க, அவங்க 2 பேரும் தான் என் மகனை கொலை செஞ்சிருக்கணும்னு புகார் அளிச்சிருக்கார். இதுக்கடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ராமுலுவோட உடம்புல காயங்கள் இருந்ததா பதிவாகி இருந்திருக்கு. இதனால இத கொலை வழக்குன்னு பதிவு பண்ண போலீஸ் காதலன் சுரேஷ் கவுட்டையும் மானசாவையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. தெலங்கானாவில் உள்ள நாகர்கர்னூல் பகுதியைச் சேர்ந்த ராமுலு பிளம்பர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவருக்கு மானசாங்கிற மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்காங்க. காலையில கரெக்டா வேலைக்கு போற ராமுலு நைட்டு ஃபுல் போதையில தான் வீட்டுக்கு திரும்புவாராம். இதுக்கடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமுலுவோட வீட்டுல நகை திருட்டு போயிருக்கு. இதனால திருடர்கள் பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காத மானசாவும் ராமுலுவும் மூட நம்பிக்கையில பக்கத்து கிராமத்துல உள்ள சுரேஷ்ங்கிற மந்திரவாதியை நாடி இருக்காங்க. இது விஷயமா மந்திரவாதியும் மானசாவும் அடிக்கடி தனிமையில சந்திச்சுக்கிட்டதால இவங்களுக்குள்ள தகாத உறவு ஏற்பட்டு இருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காதலனை வீட்டுக்கு கூப்பிடுற மானசா அவர் கூட அடிக்கடி தனிமையிலையும் இருந்திருக்காங்க. மனைவியோட நடவடிக்கையில மாற்றத்தை கண்டுபிடிச்ச ராமுலு மனைவி மானசா சுரேஷ் கூட தகாத உறவுல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன ராமுலு தன்னோட மனைவியை கண்டிச்சிருக்காரு. கட்டுன கணவன் நான் உயிரோட இருக்கும்போது எதுக்கு நீ சுரேஷ் கிட்ட பேசுற? இதுக்கப்புறமும் நீ சுரேஷ் கூட பேசக்கூடாது, அப்படி பேசுனா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்கார். இதை கேட்டு பயந்து போன மானசா, நம்ம காதல் விவகாரம் என் கணவன் ராமுலுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் உயிரோட இருக்கிறவரை நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான், அதனால கூடிய சீக்கிரத்துல ராமுலுவை கொலை செஞ்சிருவோம்னு 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு இருக்காங்க. இதுக்கு சுரேஷ் தன்னோட நண்பர்களான பால்பீரு, ஹனுமந்துல்னு 2 பேரையும் கூட்டு சேர்த்திருக்கான். சம்பவத்தன்னைக்கு சுரேஷ்க்கு போன் பண்ண மானசா, நானும் என் கணவரும் என் சொந்த ஊர்ல நடக்கிற ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், அதுதான் சுரேஷை கொலை செய்யறதுக்கு சரியான டைம்னு ஐடியா கொடுத்திருக்காங்க. மானசா சொன்ன ஐடியாவை வச்சு சுரேஷ், பால்பீரு, ஹனுமந்துல்னு எல்லோரும் அங்க போயிட்டு மாஸ்டர் பிளான் போட்டு இருக்காங்க. அதுபடி ராமுலுவை மது குடிக்க கூப்பிட்டு போன 3 பேரும் அவருக்கு போதை தலைக்கு ஏற வர மதுவை ஊத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்து அவரோட வாய், மூக்குன்னு எல்லா பகுதிகளையும் டேப் போட்டுன நபர்கள் அவரை சரமரியா தாக்கி இருக்காங்க. வாயிலையும் மூக்குலையும் டேப் போட்டி இருந்ததால ராமுலு மூச்சு விட முடியாம அவதிப்பட்டு உயிரிழந்துட்டார். அடுத்து அவரோட சடலத்தை ரோட்டு ஓரத்துல தூக்கி வீசின அந்த 3 பேரும் ஒன்னும் நடக்காத மாதிரி வீட்டுக்கே போயிட்டாங்க. இத விபத்துன்னு பதிவு செஞ்சு விசாரணையில இறங்கின போலீசார் ராமுலுவோட அப்பா கொடுத்த புகாரை வச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சும் கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ணி சுரேஷ், மானசா, பல்பீரு, ஹனுமந்துல்னு 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.